இந்த வீடியோவில் என்ன நடக்குது தெரியுமா? இது ஒரு வோ கிரைம் இல்லை, இது வந்து ஒரு ஹியூமனிட்டிக்கே ஒரு கிரைம் ஆன் இது. இதில் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணுறாங்களா ஆக்கள். இதை விளையாட்டுக்கு செய்கிறாங்களா உண்மையாக செய்கிறாங்களா தெரியா. இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பில்டிங்குக்கு, காசாவில் இருக்கிற பில்டிங்குக்கு பொம் பண்ணி அதில் ஒரு ப்ளூ கலர் ஸ்மோக் கொண்டு போட்டு அதில் வந்து அந்த ஜெண்டர் ரிவீல் நடக்குது. அதில் இஸ் பாய் என்று சொல்லி சிரிக்கிறாங்களே நான் அதை பார்த்து. ஸோ இப்படி ஒரு ஆக்ட் ஒன்று இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்குது. அதுவும் சிரித்து கொண்டிருக்கிறாங்களோ. எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸும் என்னத்துக்கு இருக்கிறாங்களோ தெரியும். அவங்க எல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு ஃபண்டிங் போகுது, இதுகளுக்கு எல்லாம் ஏன் டொனேஷன் நடக்குதுன்றே தெரியல. என்ன பர்பஸுக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்படி செய்ய பார்த்து கொண்டு. இப்போ இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ட்ரா இருக்குது. காசாவில் இருக்க பலஸ்தீன் எல்லாத்தையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களோட இடத்துல இருந்து வெளியேற்றுறாங்க. ஸோ அது வந்து இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துருக்கு அவங்களுக்கு. இப்போ கிட்டல தான் இயற்கை ஒரு காட்டினது நான் அவங்களுக்கு. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவங்களோட மிஷனை செஞ்சுட்டு இருக்காங்களே நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. இவங்களாண்டா திருந்துற பாடு இல்லை. இவங்க திருந்தாத வரைக்கும் இந்த உலகம் திருந்துமான்றது அடுத்த கேள்வி. இந்த யுத்தங்கள் எல்லாம் யாருக்கு என்ன லாபம் இருக்கு? இந்த ஆயுதம் விற்கிறவங்களுக்கு மட்டும்தான் லாபம் இருக்குன்னு இதால. இந்த மாதிரி ஆக்டுகள் இருக்கு தானே இப்போ வர இப்போ வேர்ஸ்ட் ஆகி கொண்டு வருது இந்த போர்வரில். ஓக்ராம் என்றெல்லாம் கதைக்கல, அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு பம்மாத்துக்கு செய்கிற வேலையில். இங்கே ஒரே கிரைம் தான், அதுக்கப்புறம் இங்கே ஓ கிரைம். ஏன்னா இப்போ ஓ கிரைம் எல்லாம் போயிடுது. இப்போ ஹியூமனிட்டிக்கு தான் கிரைம் நடந்துட்டு இருக்கு. போரண்டாலே ஹியூமனிட்டிக்கு ஒரு கிரைம் தானே இனி அது. ஆனால் இப்படியான ஆக்டுகள் இருக்கு தானே. இப்போ இதை வந்து சாதாரணமாக போயிட்டு தானே